வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக், பாஜகவுடைய தேசிய தலைவராக சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிதின் நபீன் அவர்கள் தமிழ்நாடு வருகை தந்திருக்காரு. பாஜக நிர்வாகிகள்லாம் அவருக்கு மிகப்பெரிய உற்சாகமான வரவேற்பை வழங்கியிருக்காங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டினா அது பிஜேபி தான். அந்த பிஜேபியுடைய தேசிய தலைவர் வயசு எவ்வளோ தெரியுமா? 45. இதுக்கு முன்பாக அவர் பீகாரில் கேபினெட் மினிஸ்டராக இருந்திருக்காரு. யாருமே எதிர்பார்க்கல. திடீர்னு அவர் தான் நேஷனல் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மேலிடம் அறிவிச்சிடுறாங்க. இப்போது இவ்வளோ பெரிய ஒரு கட்சிக்கு இவ்வளவு குறைந்த வயதில் ஒருத்தரை தேசிய தலைவராக பாஜக கட்சி உட்கார வச்சுருக்காங்க. இந்த ஜனநாயகம் வேறு ஏதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கா? சமீபத்தில் கார்த்திக் சிதம்பரம் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் காங்கிரஸுடைய லீடர்ஸ் அப்படின்னா அது சோனியா காந்தி, ராகுல் காந்தி தான். கார்கே பார்த்தீங்கன்னா அவர் காங்கிரஸ் கட்சியுடைய பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில் கொடுத்துருக்காரு. அப்போ காங்கிரஸில் சோனியா அவர்களும் ராகுல் அவர்கள் எடுக்கிறது தான் முடிவு. மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை சும்மா பெயரளவுக்கு ஒரு தலைவராக நிப்பாட்டி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதானே அர்த்தம் அப்படின்னு பாஜக இப்போ காங்கிரஸை கட்சியை சேர்ந்தவர்கள்ட்ட இதை ஷேர் பண்ணி மடக்கிறாங்க. இது 2. 3வது என்னன்னா, நிதின் நபீன் அவர்கள் தமிழகம் வருகையின் போது பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இருந்திருக்காரு, எல் முருகன் இருந்திருக்காரு, தமிழிசை அக்கா, ஹெச் ராஜா அவர்கள், இது மாதிரி பாஜகவுடைய முக்கியமான நிர்வாகிகள் ப்ரெசென்ட் ஆகியிருக்காங்க. அண்ணாமலை மட்டும் மிஸ்ஸிங்கே. ஒருவேளை அண்ணாமலைக்கு பாஜக மேலே வெறுப்பு வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் புறக்கணிச்சிட்டாரு திட்டமிட்டு அப்படிங்கிற மாதிரி திராவிடியன் ஸ்டாக்ஸ் சில பேர் பதிவுகள் போட்டுக்கு இருக்காங்க. இது திராவிட கட்சிகளுடைய சூழ்ச்சி. இது அண்ணாமலை கோபத்தில் இருக்காரு, அண்ணாமலை மேலே தலைவர்கள் கோபத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைக்க பார்க்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏற்கனவே ஷெட்யூல் பண்ண ப்ரோக்ராம் அண்ணாமலைக்கு இருந்திருக்கும். அதை கேன்சல் பண்ண முடிச்சிருக்காது. அதன் காரணமாக தான் அவர் வெல்கம் பண்ண வந்திருக்க மாட்டார். சமூக வலைதளத்தில் தமிழக பாஜக நிதின் நபீன் அவர்களை வெல்கம் பண்ணதை ரீபோஸ்ட் பண்ணியிருக்காரு, ரீட்வீட் எல்லாம் பண்ணியிருக்காரு அண்ணாமலை அவருடைய சமூக வலைதளத்தில். அண்ணாமலை திட்டமிட்டே புறக்கணிச்சிட்டாரு அப்படின்னு திராவிடியன் ஸ்டாக்ஸ் பரப்புறதை ஒருபோதும் பாஜக தொண்டர்கள் நம்ப வேண்டாம் அப்படிங்கிறது பாஜகவினர்களுடைய பதிவாக இருக்குது. இது 1. 2வது, RSS உடைய சீஃப் மோகன் பகவத் இருக்கார்ல, அவர் வெஸ்ட் பெங்காலில் ஒரு நிகழ்ச்சியில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஏன்னா RSS உடைய நோக்கம் ஒன்று தான், ஹிந்து சொசைட்டிக்குள்ளே ஒற்றுமையை ஏற்படுத்துறது, ஹிந்து மக்களை ஒற்றுமைப்படுத்துறது தான் RSS உடைய ஒரே நோக்கம். நாங்கள் யாருக்கும் எதிரானவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு மோகன் பகவத் பேசியிருக்காரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காரு. என்னன்னா, இப்போ ஒருத்தர் ஜிம்முக்கு போகிறாரு, எக்ஸசைஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்காக யாரையோ அட்டாக் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாரு அப்படின்னு அர்த்தம் ஆயிடாதுல்ல. அவருடைய உடல்நிலை ஃபிட்டாக ஆக்கிக்கிறதுக்காக எக்ஸசைஸ் பண்ணுவார், ஜிம்முக்கு போவார். அதுக்காக ஜிம்மு போகிறாரு அப்படிங்கிறதுக்காகவே அவர் வேற யாரையோ அடிக்கிறதுக்காக பிளான் பண்ணுறாரு, அதுக்கு தான் ஜிம்மு போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறது எவ்வளவு அபத்தமோ அதே தான் இதுவும். ஹிந்து சமூகத்தை ஒருங்கிணைக்கிறதுக்காக தான் நாங்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மோகன் பகவத் ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அதனால தான் அவங்க ஒரு நீர்நிலை, ஒரு கோவில், ஒரு மயானம் அப்படிங்கிற கேம்பெயினை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஹிந்து மக்களிடையே. ஏன்னா ஹிந்து சமூகத்தை ஜாதி ரீதியாக பிளவுபடுத்த பல முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. அதை தடுக்கிறது தான் RSS உடைய ஒரே நோக்கம் அப்படிங்கிறதான் மோகன் பகவத் அவர்களுடைய இந்த ஸ்பீச்சிலிருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இது 2. 3வது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, GR சுவாமிநாதன் இருக்கார்ல, அவரை பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இண்டி கூட்டணி எம்பிக்கள் கையெழுத்து போட்டு மக்களவை சபாநாயகர்கிட்ட அந்த நோட்டீஸ் எல்லாம் வழங்கியிருக்காங்க. அதனை கடுமையாக எதிர்த்து இதற்கு முன்னாடி 56 நீதிபதிகள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள் ஒரு கூட்டறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அதில் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜஸ் 2 பேர், 3 ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸு, மீதி எல்லாமே ஹைகோர்ட்டுடைய நீதிபதிகளாக இருந்தவங்க, ஓய்வு பெற்றவர்கள் கூட்டாக சேர்ந்து அறிக்கையை வெளியிட்டாங்களே. இப்போ அதே மாதிரி மேலும் 36 நீதி அரசர்கள் இந்த டிசிஷனுக்கு கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. நீதித்துறையை அச்சுறுத்தக்கூடிய முயற்சி இது எதிர்கட்சிகள் பண்ணியிருக்கிறது, நீதித்துறையையே அச்சுறுத்தக்கூடிய முயற்சி அப்படின்னு கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. இது 3வது டாபிக். 4வது டாபிக் என்ன பார்க்க போகிறோம், ஃபெலிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட் இருக்கார்ல, ரெட் பிக்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை ரன் பண்ணுறாரு. இந்த ஃபெலிக்ஸ் அவர்கள் சமீபத்தில் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் ஜாயின் பண்ணியிருக்காரு. விஜயை நேரடியாக சந்தித்து அவர் முன்னிலையில் டிவிகேல சேர்ந்திருக்காரு இந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அப்படிங்கிறவர். அந்த புகைப்படங்களும் இப்போ வைரலாக ஷேர் ஆகுது. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.